Hello guys, welcome back. This is part number 6 on module number 26, dual nature of radiation and matter. Previously நம்ம 5 வீடியோ சால்வ் பண்ணியிருக்கோம் based on contents, problem solving and then ஒரு MCQ part சால்வ் பண்ணியிருக்கோம். Now the MCQ is continued. இதோட இந்த யூனிட் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சில ஸ்டாண்டர்ட் MCQ problem based on standard level as well as கொஞ்சம் tough level ரெண்டு ப்ராப்ளம்ஸும் இந்த யூனிட்டில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துங்க. சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் MCQஸில் சால்வ் பண்ணப்பட்டிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் கேல்குலேஷன் ப்ராப்ளம் சால்விங்கில் இருக்கும். தியரிட்டிக்கல் ஸ்டஃப் ஃபுல்லாக கண்டென்ட்ஸில் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி என்கொயரி செஷன்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். Moving to the problem. The ratio of respective de Broglie wavelength associated with the electrons accelerated from rest with voltages 100 volt, 200 volt, 300 volt is what? அப்படிங்கிறது கொஸ்டின். வோல்டேஜும் de Broglie wavelengthையும் நம்ம இணைக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.22 into 10⁻⁹ divided by square root of v அல்லவா? ஸோ இந்த ஃபார்முலாங்கிறது டேவிசன் ஜெர்மரில் வரும். அப்போ இது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அதோட பேசிக்ஸ் என்னென்னா lambda which is equal to h divided by square root of 2me. இந்த எனர்ஜிங்கிறது ஜூலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாறும்போது 1.6 into 10⁻⁹ டிவைட் பண்ணுற வேல்யூஸ் இருக்கும் இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வரும்போது திஸ் வேல்யூ கம்ஸ் அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி. இது இந்த மெத்தட்லையும் பார்க்கலாம். டேவிசன் ஜெர்மர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் சொல்ல வருது. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கடைசியாக வரக்கூடிய வேல்யூ தான் இந்த 1.22. ஸோ விச் இஸ் லிட்டரலி மீன்ஸ் lambda is inversely proportional to square root of v அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ lambda 1, lambda 2, lambda 3 which is equal to 1 by root of 100, 1 by root of 200, 1 by root of 300. 10லேருந்து வெளில வரும்போது 100லேருந்து வெளில வந்துச்சுன்னா 10 ஆகும். இங்கே 100 into 2 அப்படின்னு போடும்போது 10 root 2. இங்கே 100 into 3ன்னு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டுட்டு இந்த 100 வெளில எடுத்திங்கன்னா 10 root 3ன்னு வருமா? அப்போ இங்கே 10 எல்லாமே கேன்சல் ஆகுது. அப்போ 1:1 by root 2:1 by root 3. இது ஒரு ஆன்சர் இருக்குது. ஆனால் இதை இன்னும் ஃபர்தராக கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மேலே கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இங்கே 1 இந்த செகண்டை பொறுத்த மட்டும் எது பாக்கி இருக்குது அப்படின்னா இந்த ரூட் ஆஃப் 3. அடுத்து இந்த 1 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா பாக்கி இருக்கிற டினாமினேட்டர்ஸ் ரூட் 2. இதை நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்படியும் நீங்கள் இந்த ஆன்சரை நீங்கள் மீட் அவுட் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்கிறத ஆன்சர் நம்ம டிக் பண்ணிட்டோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? அதனால் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பையும் கொடுத்துருக்கேன். அடுத்த சம்முக்கு போயிடலாம். தி நெக்ஸ்ட் ஒன். த de Broglie wavelength of neutron at 27 degrees Celsius is lambda naught. What will be the wavelength at 927 degrees Celsius? ஸோ டெம்பரேச்சரையும் de Broglie wavelengthையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vrms which is equal to square root of 3 kT/m. இந்த விங்கிறத lambda equal to h divided by mv அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா h divided by m into square root of 3 kT/m. இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஆஃப் m இங்கே கட்டாச்சு அப்படின்னா this becomes square root of m. அப்போது 3 kTm அப்படின்னு வந்துடுதா? இதில் டெம்பரேச்சருக்கு ப்ரொப்போர்ஷன்னா lambda ஸ்கொயர் ரூட் ஆஃப் t. அப்போ ப்ரொப்போர்ஷனல் டு 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் t அப்படிங்கிற ஆன்சரு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் மிஸ்டேக்னா lambda 1 by lambda 2 which is equal to ஸ்கொயர் ரூட் மேலே போகும்போது t2 divided by t1 வரைக்கும் போட்டுட்டு இங்கே 927 divided by 27 அப்படிங்கிற தப்பை நம்ம பண்ணுவோம். நிறைய இடத்துல இந்த மிஸ்டேக் அவசரத்தில் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வேல்யூஸ் கண்ணா பின்னான்னு வரும். 10, 15, 20. ஏன்னா 27 into 2ன்னு சொன்னாலே 540 தான். 20ன்னு போட்டாலே 540. கிட்டத்தட்ட ஒரு 40 சொச்சம் கிட்ட ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஆன்சரை போட்டு அங்கேருந்து வெளியில் எடுத்து போகிறதுக்குள்ளே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஆக்சுவலாக இங்கே டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்கு, அதை கெல்வினாக மாற்றணும். கெல்வினாக மாற்றினா தான் உங்களுக்கு ஆன்சரே வருங்கும்போது 927 + 273 எடுக்கும்போது 1200, 27 + 223 273 சொல்லும்போது 300. இப்போ நமக்கு சம் ஈஸியாக சால்வ் ஆகி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வெளியில் எடுத்தால் 2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது lambda 1ங்கிறது கொடுத்துட்டாங்க, lambda 2 இதோட lambda என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ lambda 2 which is equal to lambda naught divided by 2 அல்லது lambda 1 divided by 2 ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா lambda 1 lambda 0 அப்படின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வேல்யூ இஸ் lambda naught divided by 2. நீங்கள் இந்த நீங்கள் வேணால் செல்சியஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். செல்சியஸில் ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்சர் எங்கேயோ போகும், உங்களால் அந்த ஆன்சரை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம அவசரத்தில் தான் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவோம்.
அப்புறம் பண்ணிவிட்டு என்னடானா ஆன்சர் வரலைன்னு தவிச்சிட்டு கிடப்போம். அதுக்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டின் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக, இஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல் இஸ் இன்க்ரீஸ்டு பை 16 டைம்ஸ். அப்போ இனிஷியலாக கைனடிக் எனர்ஜிங்கிறது கேஇயாக இருக்குது. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கேஇ டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் ஆஃப் கேஇ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போட்டுப்போம். அடுத்து, த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டி ப்ராய் வேவ்லென்த் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் வாட்? பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ எனர்ஜியும் டி ப்ராய் வேவ்லென்த்தையும் நம்ம ரெஸ்ட் பண்ணும்போது h/√2mE, தென் லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு 1/√e. அப்போ lambda 1/λ2 ஈக்குவல் டு √e2/e1. இது வரைக்கும் நம்ம போட்டுருவோம். மேலே 16 டிவைடட் பை 1ன்னு சொல்லும்போது இ கட்டு √16 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4ன்னு மாறிடும். ஸோ λ2 ஈக்குவல் டு λ/4 வரைக்கும் நம்ம போட்டுருவோம். இது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த λ/4ங்கிறது 25%. கரெக்டாக? மொத்தத்தில் அந்த 25% ஆன்சரில் இருக்கா? இப்போ நம்ம எதை போடுறது? அடுத்து டோட்டல் டெல்டா லாம்டான்னு போடும்போது லாம்டா மைனஸ் λ/4 போது 3/4, அதாவது 75%. அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணோம்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தி பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைனலுக்கும் இனிஷியலையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதன்படி 3/4ங்கிறது 75% அப்படிங்கிற ஆன்சர் இதற்கு சரியான விடை. சரிங்களா? அப்போது இதை இன்னொரு வகையில் கூட கேட்கலாம். த ஃபைனல் இருக்கு இல்லையா, ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி அல்லது ஃபைனல் டி ப்ராய் வேவ்லென்த்துங்கிறது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 25% ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வால்யூம், 25% ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேவ்லென்த். ஏன்னா வேவ்லென்த் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இனிஷியல் லேம்டாலேருந்து 25% தான் இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டின் தான் நமக்கு 2 ஆன்சர் கரெக்டான அக்யூரேட் ஆன்சர்ஸ் வருது. கொஸ்டின் இந்த பர்சன்டேஜ் சேஞ்சுங்கிற வார்த்தை இல்லாமல் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனல் டி ப்ராய் வேவ்லென்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ 25%ங்கிறது ஆன்சர். கொஸ்டினில் இருக்கிற சின்ன சேஞ்ச் கூட உங்களுக்கு ஆன்சரை எந்த வகையிலையும் மாற்றலாம். சரிங்களா? ஃபியூ மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ். இஃப் அன் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ஹேவ் சேம் வேவ்லென்த். அப்போது எலக்ட்ரானோட வேவ்லென்த்தும் புரோட்டானோட வேவ்லென்த்தும் ஒன்று. E is the energy of proton and P is the momentum of electron. Then the magnitude of E/P in SI unit is what? அப்படின்னு கேட்கும்போது lambda h is equal to h by p. அப்போ P which is equal to h by lambda. Energy which is equal to hc by lambda. இல்லைங்களா? ஸோ அப்போ இயையும் பியையும் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது hc by lambdaங்கிறது மேலாக்கையும் டிவைடர் பை h by lambda என்பது கீழாகும். அப்போ lambda கட்டு h கட்டு. ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்றாக தான் இருக்கும். நான் ஏன் லேம்டாவை கட் பண்ணோம்? பிகாஸ் இரண்டனுடைய லேம்டாவும் சேம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எலக்ட்ரானோட லேம்டாங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் புரோட்டான் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருந்தா இங்கே ஹெச்சி டிவைடர் பை எலக்ட்ரானோட லேம்டாங்கிறது 2 λp டிவைடர் பை h பை லேம்டா அப்படின்னு கொடுக்கும்போது டோட்டல் சம்முமே ஆன்சர் மாறும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், லாம்டாவை அடித்திருக்கேன். சரி, அப்போ பாக்கி இருக்கக்கூடியது சி. சி இஸ் நத்திங் பட் தி வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சிம்பிள் சம் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே டேட்டாவை எடுத்துக்கிட்டு when the value of lambda e which is equal to 2 times of lambda p அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வேல்யூ ஆஃப் lambda p which is equal to 3 times of lambda e அப்படின்னு இருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு 2 கொஸ்டினுக்கும் நான் உங்களுக்கு கொஸ்டினாக இங்கே தரேன். எனக்கு ஆன்சர் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இல்லைனா நீங்கள் நோட்டில் சால்வ் பண்ணி கூட இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் ரேடியேட்ஸ் 1 கிலோவாட் பவர். அப்போ 1000 வாட். 1 கிலோ என்பது 1000 வாட் பவர். அதனுடைய வேவ் லென்த் 198 மீட்டர் தான். நேனோ கொடுக்கப்படலை, வெறும் மீட்டர். ஹவு many photons does it emit per second? ஃபோட்டான் என்பது n, பெர் செகண்ட்னு சொல்லும்போது t. அப்போ n/t கண்டுபிடிக்கணும். பவர் விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். எனர்ஜி என்பது hf. இங்கே நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எப்போ கேட்குறாங்களோ அப்போ n-ங்கிறது இதோட மல்டிப்ளை ஆகும் டிவைடர் பை t. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த n/t மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம். மீதி இருக்கக்கூடிய ஹெச்சையும் எஃப்ஐயும் எடுத்துக்கலாம். ஹெச்சோடைய வேல்யூ 6.6 × 10⁻34 தெரியும். ஃப்ரீக்வன்சி தெரியாது, நமக்கு லேம்டா தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணலாம், c = lambda f, f = c by lambdaங்கிற ஃபார்முலாவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பண்ணும்போது 6.6 7 எடுத்துக்கிட்டேன். 7 × 10⁻34. இதை நான் 6.6னே எடுக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சியோட வேல்யூ 3 × 10⁻18 டிவைடட் பை 198. இதை நான் கட் பண்ணும்போது 66ன்னு வருது. 6.6லேருந்து 6 கொண்டு போனோம் அப்படின்னா ஜஸ்ட் 10. இந்த 10 இங்கே மல்டிப்ளை ஆகும்போது 1000ங்கிறது 10,000 மாதிரி இருக்குது. இங்கே 3 சைபர் இருக்கா,
இங்கே 4 சைபர் இருக்குது. என்ன காரணம்? கீழே இருக்கக்கூடிய 10 இங்கே மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே 10 to the power of -26 கீழே போய் திருப்பி மேலே வந்துச்சுன்னா 10 to the power of +26ன்னு வரும். இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 26, இரண்டையும் கூட்டும்போது 10 to the power of 30 அப்படிங்கக்கூடிய ஆன்சர் which is 4th. 4வது ஆப்ஷன் உங்களுக்கு சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த இடத்துல எனக்கு 66ங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், 7ன்னு போடாமல் 6.6னே போட்டு இந்த சம்ம நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்படி எல்லா கண்டிஷன்லையும் வருங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. சரிங்களா? The next question very interesting, same type. What will be the number of photons emitted per second? இங்கேயே அவங்க n/t தான் கேட்டிருக்காங்க. By a 10 watt sodium vapor lamp assuming 90% of consumed energy is converted into light. அப்போ ஆக்சுவல் Pங்கிறது 10 வாட்டாக இருந்தாலும் அதில் போயிருக்கிறது 90% தான் கன்சம்ஷன் ஆகிருக்கு. அப்போ 90% இன்ட்டு 10 அப்படின்னு போட்டிங்கன்னா which is 9 வாட். 1% குறைஞ்சிருக்கு, அதாவது 1 வாட் குறைஞ்சிருக்கு. வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி கால்குலேட் n/t, அதே p which is equal to n into hf divided by t. n/tயை தனியாக எடுக்கிறோம். எஃபோட வேல்யூ கொடுக்கல, பட் லாம்டா கொடுத்துருக்காங்க. ஸோ c equal to lambda f equal to c by lambdaங்கிற வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது hc by lambda. அடுத்து இதை மட்டும் தனியாக எடுக்கும்போது ஹெச்சோட வேல்யூ 6.6 into 10 power minus 34, சியோட வேல்யூ 3 into 10 power 8, லாம்டா 590 into 10 power minus 9. ஏன்னா அவங்க நேனோமீட்டர்னு இங்கே கொடுத்துட்டாங்க, வேறு வழியில் நேனோமீட்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், 10 power minus 9 போட்டாகணும். அதே போல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 20 into 10 power minus 26 divided by 590 into 10 power minus 9 வரும். 2 கட் பண்ணிங்கன்னா 2, இங்கே 60ன்னு வச்சிங்கன்னா 30, அவ்வளோதான். டேரெக்டாக ஆன்சர் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈஸியான ஆன்சர் அதில் கிடச்சிடும், அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இங்கே 9 இங்கே போடும்போது -17 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ 1/30 into 10 power minus 17, இந்த வேல்யூ இங்கே மல்டிப்ளை ஆகும்போது 270 டிவைடட் பை 10 power minus 17, மேலே போச்சுன்னா 10 power plus 17. இதில் எல்லாமே 0 பாயிண்டில் இருக்கா, அப்போ இது 0.270 into 10 to the power of 3 into 10 power 17 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.27 into 10 to the power of 20. இந்த ஆன்சர் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. 3 இடத்துலையுமே 267 தான் இருக்குது. நமக்கு வந்தது 270. கிட்டத்தட்ட எவ்வளவு, 0.03 டிஃப்ரென்ஸ் தான். அதை கவலைப்பட வேண்டாம். ஆனால் 10 to the பவரில் பாருங்கள், ஒரு இடத்துல 20 இருக்குது, 19 இருக்குது, 17 இருக்குது, 18, 4மே க்ளோஸான வேல்யூ. நீங்கள் 10 பவரில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆன்சரும் கொலாப்ஸ். இங்கே நமக்கு கரெக்டாக நம்ம சால்வ் பண்ண வகையில் 10 to the power of 20 வருது. ஆப்ஷன் நம்பர் 4 கரெக்டாக சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது, in photoelectric effect which of the following property of incident light will not affect the stopping potential? ஆக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃபார்முலாவை எழுதிட்டு இதில் என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி வருதா? வருது. EV not equal to HF மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய 5. வேவ் லென்த் வருதா? வருது. ஏன்னா F equal to C by lambda, C equal to lambda F, F equal to C by lambda. அப்போ லாம்டாவும் வருது, வேவ் லென்த் கிடையாது. எனர்ஜி, இந்த ஹெச்எஃப் என்று சொல்லப்படக்கூடியதே எனர்ஜி தான், மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போது எனர்ஜியும் கிடையாது, ஃப்ரீக்வன்சியும் கிடையாது, வேவ் லென்த்தும் கிடையாது. அப்போ ஒருவேளை இன்டென்சிட்டி தானோ, கிளிக் பண்ணிடலாமா? வேணாம். இன்டென்சிட்டிங்கிற ஃபார்முலா EV நாட்டில் எந்த இடத்துலையுமே வராது. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஏன்னா மற்ற 3மே வரும், இது ஒன்று தான் வராது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? பொதுவாக நம்ம அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபார்முலா வைஸாக சால்வ் பண்ணோம். தியரட்டிக்கல் கொஸ்டினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே அதுதான். அதனால் தியரட்டிக்கல் இப்போ ப்ராப்ளம் கொஸ்டின் கூட நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை மட்டும் செக் பண்ணால் போதும். ஆனால் இங்கே தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ்னால் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். பொறுமையாக தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சரியான ஆன்சர், ஜஸ்டிஃபைடு ஆன்சர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப் தான். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், ஃப்ராங்கர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட், டேவிசன் ஜெர்மர். ஃபோட்டோ எலக்ட்ரிக்ங்கிறது நமக்கு தெரியும், பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டு அப்படிங்கிறனா, ஃபோட்டோ எலக்ட்ரிக்ங்கிறது டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணது. டேவிசன் ஜெர்மர் அப்படிங்கிறது நமக்கு இல்லைனாலும் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் பேஸ்டு. ஸோ 1.22 into 10 power minus 9 divided by square root of V. சரிங்களா? ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக்னு சொல்லும்போது பார்ட்டிகல் நேச்சர். ஃப்ராங்க்ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் இருக்கு இல்லையா, அடுத்த சாப்டரில் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கு. அதனால் இது நமக்கு ஐடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 விஷயமும் ஃபோட்டோ எலக்ட்ரிக்கும் டேவிசன் ஜெர்மரும் கேட்டிருக்கு அப்படிங்கிறதுனால, ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 பியோட ஆன்சர் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டு, வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானு. மீதி இருக்கக்கூடியது டிஸ்கிரீட் எனர்ஜி ஆட்டம் லெவல்ஸ். ஏன்னா ஆட்டமோட லெவலில் நமக்கு பேஷன் சீரீஸு, அப்புறம் பால்மர் சீரீஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இல்லையா. அதில் எனர்ஜி லெவல்ஸ் வெவ்வேறு லெவல்ஸ்லேருந்து டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவல் போகும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் அது. நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டர் வரும்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
A point source of light is used in a photoelectric effect. If the source is moved farther அதிகப்படுத்துகிறோம் from the emitting metal, the stopping potential will increase, decrease, remain constant, will either increase or decrease. நமக்கு இதை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு எது மைண்டில் வரும்னா, வேவ் நேச்சரில் ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். அது என்னது? இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டு. அதன்படி நம்ம டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸு ஸ்மால் டி இருக்குது அப்படின்னு நமக்கு அந்த இடத்துக்கு தான் ஞாபகம் போகும். பட் இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? தெளிவாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா படியே போவோமே, EV0 ஈக்குவல் டு HF மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. இதை ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா HC டிவைட் பை லேம்டா மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வைக்கலாம், இல்லது E மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வைக்கலாம். இதில் எங்கேயாவது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணுற ஃபார்முலா இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ இது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியோ இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணியோ கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டபிள் அப்பான். ஏன்னா ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் மாற போகிறது இல்லை. இட்ஸ் டிபெண்ட் ஆன ஃப்ரீக்வன்சி இருக்கும், இல்லை லேம்டா இருக்கும், இல்லை அதோட எனர்ஜி இல்லை ஒர்க் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ அதனால் இட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதே இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வரணும், லோயஸ்ட் சிசிஎம்மு, ஃபைனலாக இருக்கக்கூடியது சில்வர், நிக்கல், பிளாட்டினம். இது மூணுத்தோட வேல்யூ உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வந்திருக்கணும். வரலைன்னா பீரியாடிக் டேபிள்னு நம்ம கொடுத்துருப்போம், அந்த டேபிளோட வேல்யூஸ், ஒர்க் ஃபங்க்ஷன் டேபிளோட வேல்யூஸை ப்ளீஸ் ரெஃபர். தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ், நார் இட்ஸ் டெம்பரேச்சர் கிடையாது, ஸ்பீடை பேஸ் பண்ணி கிடையாது. இது நம்ம சொல்கிறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் தான் நீங்கள் வருதே சார், HC டிவைடட் பை லேம்டாங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாக அவங்க கேட்கவே இல்லை. இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு சர்ஃபேஸ் ஆஃப் தி நேச்சர், அதாவது அது எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுமோ அதில் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிலிக்காவை கொண்டு போய் வைக்கிறேன், அதில் போய் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இயல்பாகவே சிலிக்கா என்பது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணாது. அப்போ இருக்கும்போது என்ன அர்த்தம்? அந்த ப்ராசஸுக்கு நமக்கு என்ன தேவை? நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் தான் தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மூவிங் டு த கொஸ்டின், தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆஃப் எ ஃபோட்டோ செல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த், நேச்சர், டைம், ஃப்ரீக்வன்சி. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃபார்முலா போடும்போது HF மைனஸ் 5, அது HC டிவைட் பை லேம்டான்னு போடும்போது ஃப்ரீக்வன்சி இருக்குது, வேவ் லென்த் இருக்குது, அதே நேரம் நேச்சர். இப்போ இந்த நேச்சருங்கிறதும் டைமுங்கிறதும் தான் பாக்கி இருக்குது இல்லையா? ஸோ அதில் நேச்சருங்கிறது கூட கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட முடியும். ஏன்னா நேச்சர் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட ஒர்க்குங்கிறது இருக்குது. அங்கே தான் இப்போ உனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கும். அப்போது இதில் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது சம்மந்தமில்லாது டைம். நீங்கள் இன்டென்சிட்டின்னு தானே சார் சொன்னீங்க, இப்போ டயத்தை பற்றி பேசுகிறீங்க. இன்டென்சிட்டிங்கிறது கொடுக்கல, டிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, அது கூட இல்லை. டிஸ்டன்ஸ் கிடையாது, இன்டென்சிட்டிஸ் கிடையாது, லைக்வைஸ் டைமும் கிடையாது. இது ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம போகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங் வித் ஃபார்முலாஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்சார்ப்டு பை அன் எலக்ட்ரான் இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது நம்ம கேபிட்டல் N நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா கேபிட்டல் Nங்கிறது ஃபோட்டான் எமிட்டட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே P டிவைடட் பை E அப்படிங்கிற ஃபார்முலா போடுவோம், அது இது இல்லை. அடுத்து the number of photons each of energy emitted by a source P per second அப்படின்னு சொல்லும்போது P divided by E. So this is the answer. அதை நம்ம பார்த்துக்கிறோம். Energy of the photon we already know that E which is equal to HFனு போடுவாங்க. அதில் HV small vங்கிறதும் frequency கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. The Planck's constant in terms of work function and threshold frequency. Work functionனா என்ன? phi. Threshold frequencyனா F0. அப்போ என்னன்னு போடுவோம்? Work function not which is equal to H into F0, and then இதில் நம்ம பார்க்கக்கூடிய Planck's constant equal to phi naught divided by F0. F0ங்கிறது இங்கே என்ன? phi naught divided by V0 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ Dக்கான ஆன்சர் P. அப்போ பாக்கி இருக்கக்கூடிய ஆன்சர் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்சார்ப்டு பை எலக்ட்ரான் இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக்னு சொல்லும்போது 1, அவ்வளோதான். இட்ஸ் யூனிட்டி. ஏன்னா அப்சார்ப்ஷனுங்கிறது 1 தான், அதுக்கு மேலாம் ஒன்றும் பெருசாக அதில் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி 1. அதாவது 100% என்ன பண்ணும்? அப்சார்வ் ஆகும். அதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ 100% அப்படிங்கிற ஆன்சரும் சரி, அல்லது யூனிட்டி 1 அப்படிங்கிற ஆன்சரும் கரெக்ட். ஏன் 1ன்னு வருது? எதோட இதை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூவில் எந்த சேஞ்சும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால தான் அந்த வேல்யூவை நம்ம எங்கேயுமே போடுறது கிடையாது. பிளாக் பாடி ரேடியேஷனில் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? இந்த வேல்யூ ஆஃப் எம்சிடி ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது ஆல்ஃபா இன்ட்டு எம்சிவிட்டி இன்ட்டு டீட்டா பவர் 4ன்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம அதை போடவே மாட்டோம். ஏன்? 1ங்கிற வேல்யூவோடு நீ எதை மல்டிப்ளை பண்ணாலும் வரதான் போகுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் இங்கே எம்சிவிட்டியோட ஃபார்முலா போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, சாப்டர் நம்பர் 12 தெர்மோடைனமிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதே தான் இதில் ஃபாலோ ஆகுது. சரிங்களா? ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்.
Assuming photo emission takes place, the factor by which maximum velocity of the emitted photons changes when the wavelength of the incident radiation is increased 4 times. Wavelengthங்கிறது lambda 1ங்கிறது அப்போ lambda dashங்கிறது 4 times of lambda. இப்போ maximum velocity கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது we have the answer E which is equal to hf அப்படிங்கிறது. ஏன்னா ஈல தான் உங்களுக்கு velocity இருக்குது. ஸோ அதனால் அது பேஸ் பண்ணி தான் போகணும். ஏன் சார் எனக்கு lambda which is equal to h divided by mv அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கே, நான் ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வெலாசிட்டியை லேம்டாவை இணைக்கக்கூடிய ஃபார்முலா லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை வி அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கிடைக்கும். பட் உங்களுக்கு எப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா எனர்ஜி பேஸ்டாக இது வருது, ஃபோட்டோ எமிஷன் டேக்ஸ் பிளேஸ்னு வருதோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வி விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை லேம்டா அப்படிங்கிற ஃபார்முலா வரும். v1 divided by v2 which is equal to lambda 2 divided by lambda 1. lambda 2 என்கிறது 4 lambda divided by lambda அப்படின்னு போட்டிங்கன்னா which is equal to 4. அதே போல் v1 divided by v2 which is equal to 4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் v2 divided by v1 போட்டால் 1 by 4 அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே தவறு. ரைட்டா? அப்போ என்ன செய்யணும்னா எனர்ஜி பேஸ்டுன்னு சொல்லும்போது 1 by 2 mv square equal to hc by lambda கூட தான் போகணும். then v square equal to 2hc divided by ஏன்னா 2 மேலே m பாட்டமில் v is proportional to 1 by square root of lambda அந்த ஆர்டரில் தான் போகணும். அப்படி போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 lambda divided by lambdaன்னு சொல்லும்போது 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தால் 2 அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கா? அதுவே நான் ரிவர்ஸ் பண்ணி எடுத்தேன்னா 1 by 2 அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஆக ஒரு கொஸ்டினில் 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்குது. ஸோ விச் ஆன்சர் யூ would choose? முதல்ல என்ன பண்ணுறோம், மொமெண்டம் பேஸ்ட்டு நான் கட் பண்ணுறேன். ஏன்னா மொமெண்ட்டுங்கிறது வரும்போது இது ரெண்டுமே நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. நான் எனர்ஜி பேஸில் தான் கால்குலேட் பண்ணோம். பிகாஸ் ஃபோட்டோ எமிஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ எனக்கு 2ங்கிற ஆன்சரும் இருக்குது, 1 by 2ங்கிற ஆன்சர் இருக்குது. வாட் வில் ஐ சூஸ்? அவங்க அதனால தான் சொல்கிறாங்க தி ஃபேக்டர் பை விச் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டோ சேஞ்சஸ் வென் த சேஞ்சஸ்ன்னு சொல்லும்போது அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைடட் பை மினிமம் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2. அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 தான் இதற்கு சரியான விடை. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா 4 ஆன்சர் நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த 4 ஆன்சரும் வரும். அப்போ கன்ஃபியூஸ் ஆவீங்களா? ஸோ அதற்காகவே கொடுக்கப்பட்ட சம் தான் இது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle of mass m decays into two particles m1 and m2 having non-zero velocities. The ratio of de Broglie wavelength lambda 1 by lambda 2 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது lambda m v இது 3 வரக்கூடிய ஃபார்முலான்னு சொல்லும்போது lambda equal to h divided by mv இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜீரோ வெலாசிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டுமே ஈக்குவலு. தென் த வேல்யூ ஆஃப் ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டில் டிஃப்ரென்ஸ் இல்லை. தென் lambda இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு m. அப்போது lambda 1 by lambda 2ன்னு போட்டிங்கன்னா m2 divided by m1 இருக்குது ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் அது தப்பு. ஏன் அது தப்பு அப்படின்னா இப்போது ஒரு லார்ஜர் மாசு m ஈக்குவலாக டிகே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் நான் ஈக்குவல் மாஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கணும். ஓகேவா? நான் ஈக்குவல் மாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் m1 இஸ் நாட் ஈக்குவல் டு m2 அப்படிங்கிற ஃபார்மேஷனுக்கு போக தேவையில்லை. அதுவே இது ரெண்டும் ஈக்குவல்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு வைங்க, இதுவும் கட்டு இதுவும் கட்டு, தட் பிகம்ஸ் 1. அந்த ஆன்சர் இங்கே இருக்குது 4வது ஆப்ஷனில். ஸோ ஐ ஹாவ் டு சூஸ் திஸ். ஒருவேளை இங்கே 1ங்கிறதுக்கு பதிலாக 1.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, அப்போது 100% ஆன்சர் இஸ் m2 டிவைடட் பை m1. ஓகேங்களா? இது எக்ஸாக்டாக இங்கே 1ங்கிற ஒரு வேல்யூ இருக்கும்போது மட்டும்தான் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலாக டிகே ஆகிருக்கு, டிகேங்கிறது ஈக்குவலாகி இருக்குது அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 1ன்னு வந்ததுனால நான் அந்த வேல்யூ கொடுத்தாகணும். இப்போ எனக்கு m2 by m1 கரெக்டான ஆன்சரா, 1ங்கிறது கரெக்டான ஆன்சரா? ஸோ ஆஸ் பர் ஆஃப் மை ஆர்டர் 1 இருக்கும்போது 1 தான் சரியான ஆர்டர். இது ஒரு 1.5 ஆகவோ 2 ஆகவோ 2.5 ஆகவோ இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட் ஆன்சர் இஸ் m2 டிவைடட் பை m1. ஏன் 0.8 0.9 ஆக இருந்தால் கூட போதும். இது கண்டிப்பாக கிடையாது. m2 by m1 இஸ் தி ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்படும்ங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். An electron is 2000 times lighter than a proton. Both are moving in such a matter waves have the same wavelength lambda 1 equal to lambda 2. The ratio of kinetic energies அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது E1 by E2 ஆகவும் இருக்கலாம், E2 divided by E1 ஆகவும் இருக்கலாம். அப்போ நம்ம எதை நான் சூஸ் பண்ணுவேன்? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்கு, எலக்ட்ரானு, அடுத்து ப்ரோட்டான்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த வேகையில் நான் என்ன பண்ணியாகணும், E1 divided by E2, அதாவது எலக்ட்ரானோட எனர்ஜி ப்ரோட்டானோட எனர்ஜி which is equal to
p ஸ்கொயர் டிவைடட் பை 2m. ஏன்னா மொமெண்டம் பேஸ்டில் வரக்கூடிய ஃபார்முலா மாஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா. அதன்படி நான் என்ன பண்ணுறேன், p ஸ்கொயர் டிவைடட் பை 2m. ஏன்னா அப்போ தானே எனக்கு எனர்ஜியில் மாஸ் வரக்கூடிய ப்ராப்ளம். நீங்கள் கேட்கலாம் 1/2 mv ஸ்கொயர் இது சரியான ஃபார்முலா தானே அப்படின்னு. 1/2 mv ஸ்கொயருங்கிறது கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இங்கே நான் ஹெச்எஃப்ங்கிறது தான் போட்டாகணும் எனர்ஜி, விச் இஸ் hc டிவைடட் பை லாம்டான்னு போட்டாகணும். அதுக்கப்புறம் லாம்டா ஈக்குவல் டு h டிவைடட் பை mv. அந்த வேல்யூவில் இங்கே வந்து ஏகப்பட்ட கல்குலேஷன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்முலாவான p ஸ்கொயர் டிவைடட் பை 2m, மொமெண்டம் m ஸ்கொயர் v ஸ்கொயர் டிவைடட் பை 2m, அதை தான் என்ன பண்ணுறோம் p ஸ்கொயர் டிவைடட் பை 2mனு போடுறோம். அதுவும் நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இப்போ p1 ஸ்கொயர் டிவைடட் பை 2mv, p2 ஸ்கொயர் டிவைடட் பை 2mp, 2 கேன்சல்ஸ். ஈவன் பியும் கேன்சல் ஆகுது. எப்படின்னா எப்போ நம்ம அவங்களுக்கு வந்து லாம்டா 1 ஈக்குவல் டு லாம்டா 2ன்னு சொல்லிட்டாங்களோ, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பியா, இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஹெச்சும் ஈக்குவல் தான் லாம்டாவும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லும்போது த வேல்யூ ஆஃப் p1 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு p2. இது நமக்கு சம்மில் கொடுக்கல, நாட் கிவன். நம்ம என்ன பண்ணுறோம், லாம்டா 1 ஈக்குவல் டு லாம்டா 2ங்கிற பேஸில் மொமெண்டமும் ஈக்குவல் அப்படிங்கிற எடுத்து ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் mp மேலே me கீழே, mp டிவைடட் பை த வேல்யூ ஃபார்முலா ஃபார் me ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா, 2000 டைம்ஸ் லைட்டர். அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ mp டிவைட் பை 2000, ரெண்டும் கட்டு 2000 மேலே போகுது. அப்போ 2000:1. அப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 1:2000ங்கிற ஆன்சரும் இருக்கும். நீங்கள் ஏதாவது இந்த அப்ராக்சிமேஷனில் மிஸ் பண்ணிங்கன்னா 1:2000ங்கிற ஆன்சரையும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின் இது. அதே போல் இன்னொரு தப்பும் நீங்கள் பண்ணலாம். ஒன்று நமக்கு லாம்டா ஈக்குவல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி ஆல்சோ ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. சரிங்களா? எப்படி வேணாலும் இந்த மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ க்ளோஸ் லுக். த நெக்ஸ்ட் ஒன், இன்டென்சிட்டி பேஸ்ட் கொஸ்டின். தி மினிமம் லைட் ஆஃப் இன்டென்சிட்டி தட் கேன் பி பெர்சீவ்டு ஃபார் அ ஹியூமன் ஐ இஸ் அபவுட் 10⁻⁻10 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ப்ராப்பராக தெரியுது அது இன்டென்சிட்டி தான். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஆஃப் வேவ் லென்த், லாம்டா கொடுத்துருக்காங்க, தட் என்டர் த பியூப்பிள் இன் 1 செகண்ட். அப்போது n/t இங்கே கிடையாது, n டிவைடட் பை 1, அவ்வளோதான். என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். தி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இங்கே 10⁻⁻4 கொடுத்துட்டாங்க. ஸோ how will you solve? p which is equal to h into f, அதாவது எனர்ஜி பை டைம் அல்லவா. ஸோ எனர்ஜி டைம்ங்கிறது 1 செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எனர்ஜி கண்டுபிடிக்கணுன்னா ஹெச்எஃப், இதை h into c டிவைட் பை லாம்டான்னு போட்டுடலாம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வேணும்னு சொல்லும்போது அங்கே n into h into c டிவைட் பை லாம்டா, எல்லாம் ஓகே. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ n, h இருக்குது, c இருக்குது, லாம்டா இருக்குது. பவரோட வேல்யூ இல்லை. ஸோ ஹவு டு சால்வ் திஸ் பவர்? பவருங்கிறதுக்கு முன்னாடி இன்டென்சிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். இன்டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை ஏரியா. அப்போ பவர் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியா, அவ்வளோதானே. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இன்டென்சிட்டியோட 10⁻10, ஏரியாவோட 10⁻4. இங்கே n தனியாக இருக்குது. ஹெச்சோட வேல்யூ 6.6, சியோட வேல்யூ 3 × 10⁸, லாம்டா 660 × 10⁻9. பொதுவாகவே நான் என்ன பண்ணிடுவேன்னா ரெண்டுத்தையும் டக்குன்னு மல்டிப்ளை பண்ணிட்டு போட ஆரம்பிச்சிருவேன். இந்த தடவை நான் பண்ணல. என்ன காரணம்னா இங்கேருந்து இதை கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக 100ங்கிற வேல்யூ வந்துடுது. ஸோ அந்த 100 இங்கே கொண்டு போயிட்டோன்னா இன்னும் சிம்பிள் இல்லையா. 10⁻10 -4 அப்படின்னு சொல்லும்போது -14. இங்கே 100 × 10⁻9 டிவைட் பை 3 × -34 + 8ன்னு போடும்போது -26 டிவைட் ஆகும். பண்ணும்போது 3 ஆல் இங்கே கட் பண்ணால் 33, இங்கே 23, 26, இங்கே 10⁻−23 டிவைடட் பை 10⁻−26 கட் பண்ணிங்கன்னா -3 மேலே போச்சுன்னா 10⁻3, இங்கே 33. இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே 3.3 பேஸில் இருக்குது. அப்போது இதை 3.3 × 10⁻4ன்னு எழுதிட்டு போகிறோம். சரியா? அப்படி எழுதும்போது 3.3 × 10⁻4, அப்போ 4வது ஆப்ஷன். 4மே ஒரே ஆன்சரு. 10 பவரில் மட்டும் 4 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது. ஒரு 10 நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எந்த ஆன்சரை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான அபாயம் இருக்குது. சரிங்களா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டான கவனம் இருந்து கால்குலேஷன் சரியாக இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வரும். அடுத்ததாக, a homogeneous ball mass m of ideally black material at rest is illuminated with a radiation having set of photons of wavelength lambda, each with the same momentum and energy. Same momentum அப்படின்னு சொல்லும்போது p1 = p2, எனர்ஜின்னு சொல்லும்போது e1 = e2 அப்படிங்கிறத பார்க்குறோம்.
So it is falling on the on this n the linear acceleration a ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ how will you find the value of acceleration? அவங்க இப்போ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா எதையுமே அவங்க கேட்கல. எந்த ஃபார்முலாவை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷனோட யூனிட்டான மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்முங்கிறது சாப்டர் நம்பர் 2க்கும் வருது, சாப்டர் நம்பர் 26 எவ்வளோ யூனிட் கடந்து உங்களுக்கு இந்த விஷயம் வருதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரியா? அதன்படி ஃபஸ்ட்டு எம் லேம்டா டிவைடட் பை என்ஹெச். எம் உடைய யூனிட்டு கிலோகிராமு, லேம்டா என்பது மீட்டர், என் என்பது நத்திங், என்னங்கிறது டிவைடட் பை செகண்டு, ஹெச் என்பது ஜூல் செகண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். செகண்ட் கட் ஆகுது, கிலோகிராம் மீட்டர் கட் ஆகுது, நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட், இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது செகண்ட் ஸ்கொயர் பர் மீட்டர் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண வேண்டியதான். என்ஹெச் டிவைடட் பை எம் லேம்டான்னு போட்டால் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நம்மளோட ஆன்சர் முதல் ஸ்டெப்லேயே செகண்ட் ஸ்கொயர் பர் மீட்டர்னு வருது. அதை எப்படி பார்த்தாலும் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறனால இந்த ஆன்சர் கிடச்சிடுச்சு. ஒருவேளை இந்த ஆப்ஷன் எனக்கு 4வது ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணியிருப்பேன் இல்லையா? இப்போ அதை தான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். 3வது NH டிவைடட் பை 2π m லேம்டா, இதுக்கு என்ன யூனிட் வருதுன்னு டேலி பண்ணுங்கள். அதே மாதிரி 2p m லேம்டா டிவைடட் பை NH, இந்த பிங்கிறது மொமெண்டம், அதனோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு, இங்கே மாசு கிலோகிராமு, லேம்டாங்கிறது மீட்டர், ஹெச்ங்கிறது ஜூல் செகண்ட், நம்பருங்கிறது பெர் செகண்ட். எல்லாத்தையும் போட்டு 4க்கான யூனிட் நான் 1 2 நான் சால்வ் பண்ணிவிட்டேன். 3க்கும் 4க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி என்னென்ன யூனிட்ஸ் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இது இந்த யூனிட்கான ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை, சாப்டர் 2க்கான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து மைண்டில் வச்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி வீடியோ ஆஸ் வெல் அஸ் சாப்டர் நம்பர் 26ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. முக்கியமான எம்சிக்யூஸ் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸ்டாண்டர்ட் லெவல், டஃப் லெவல், அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இது மட்டும் போதுமானு கேட்டால் கிடையாது. இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நம்ம சால்வ் பண்ணுற விஷயங்கள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது வி ஹவ் வில் சீயிங் சாப்டர் நம்பர் 27 ஆட்டம்ஸ். என்னால் இதில் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல முடியும். ஃபிசிக்ஸோட மேஜர் பார்ட்டை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா பார்ட்டையும் முடிச்சாச்சு. 27, 28 இருக்கக்கூடிய நியூக்ளியை, அதுக்கப்புறம் 29 இருக்கக்கூடிய செமிகண்டக்டர், இது 3மே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தியரட்டிக்கல் ஸ்டஃப் அதிகமாக இருந்து ப்ராப்ளம் ஓரியன்ட் ஸ்டஃப் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய யூனிட் இந்த 3 யூனிட்டும் தவிர ஆட்டம், நியூக்ளியை இது ரெண்டும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரிலையும் வருது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிலபஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் டோன்ட் வரி, ஆஸ் பர் என்சிஆர்டி பேட்டர்ன் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண தான் போகிறோம். டோன்ட் பி ஒரியட் அபவுட். இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக 26 வரைக்கும் நோட்டு போட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 27, 28, 29 ஆஸ் பர் ஆர்டர் டெய்லி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். டோன்ட் வரி அபவுட் தட். எப்படியா அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். அப்கமிங் ஜானில் நமக்கு ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் வருது. ஸோ ஜேடபிள்யூவில் எப்படியும் ஒரு 10 கொஸ்டின் தேரும். அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சால்வ் பண்ணி தரேன். அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கணும். அதற்கப்புறமா மார்ச் மாதம்ல அடுத்த ஜேடபிள்யூட வெர்ஷன் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின், இதான் நம்மளோட ட்ராவல். இந்த பார்ட் படி நம்ம போக போகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு சின்ன ஒரு உறுத்தல் வந்திருக்குன்னா, இந்த 30 சாப்டர் 29 சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அனிமேஷனாக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை, சின்ன ஆசை. அனிமேஷன்னா நமக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி அனிமேஷன், ரொம்ப காம்ப்ளெக்ஸிவாக இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பிஹைண்டில் நம்மளோட டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த அனிமேஷன்ஸை நான் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஒரு என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி queries, for any question banks, please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.